ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் பெர்முடா ட்ரிப்பு போகும்போது இந்த க்ரூஸ் ஷிப்பில் எம்பார்கேஷன், sail away பார்ட்டி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷிப் டூர், இந்த ஷிப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் ஃபுட்டு எந்தெந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத ரெண்டுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு இட்டாலியன் ஸ்டைல் ஷிப். இது ஒரு மிட் சைஸ் ஷிப் தான், ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சிறுசும் இல்லை. இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, க்ரூஸ் மேனேஜர் வந்து அவங்களோட க்ரூ எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. கேப்டன்லேருந்து எல்லா சீனியர் மேனேஜர்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பிளேஸ் வந்து அட்ரியம்னு சொல்லுவாங்க. இது ஒரு மெயின் பிளேஸு. இது வந்து ஒரு சென்டர் ஆஃப் ஷிப்புன்னு கூட சொல்லலாம். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பார். நார்மலாக பயங்கர க்ரஷ்ஷாக இருக்கும். நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஸ்போர்ட்ஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் த டேனால ஃப்ரீயாக இருக்குது. ஃபுல் கூட்டத்தில் எடுக்க முடியாது. சில பேர் விருப்பப்படுவாங்க, சில பேர் வந்து வீடியோ எடுக்கிறது அலோவ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ஆர்ட் கேலரி. காமெடி ஷோ நடக்கும் இங்கேயே. அது இல்லாத நேரத்தில் ஆர்ட் கேலரியாக இருக்கும். இந்த ஷிப்பில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இதுதான் மெயின் ரெஸ்டாரண்ட்டு. அது வெனிஸ் போட்டெலாம் வச்சு பண்ணியிருந்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஸ்டைலிஷாகவும் இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டாஃப்ஸு, வெயிட்டர்ஸ் வச்சு ஒரு நல்ல ஒரு சின்ன டான்ஸ் பார்ட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அந்த டான்ஸை பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. அடுத்து பான்சாய் சூஷி. இது சூஷி ரெஸ்டாரண்ட்டு. இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்டில் வரும். அடுத்தது வந்து பான்சாய் டப்பையாக்கி. இது நம்ம முன்னாடியே குக் பண்ணுவாங்க. சீ ஃபுட்டு, ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாமே குக் பண்ணுவாங்க ப்ரைஸானில். அதில் வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். இந்த ஷிப்பில் ஓய்வு எடுக்கிறதுக்கு நிறைய சேர்ஸ் போட்டிருக்கிறாங்க. ப்ளூ கலர் ஓஷன் அப்படியே பார்த்துட்டே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மார்னிங் வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தியேட்டர் ரோசோ. இந்த தேட்டரில் தான் வந்து பிங்கோ கேம் நடக்கும். அப்புறம் நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் இருக்கும். ஷிப்போட ஹைலைட்டே இந்த வந்து தேட்டரில் நடக்கிற ஷோஸ் தான். ரொம்ப கிளாஸாக பண்ணியிருந்தாங்க. சில சாம்பிள்ஸ் பாருங்கள். See
அடுத்து கார்னிவல் ஷிப்பில் வந்து பஃபே மார்க்கெட் பிளேஸ்னு சொல்லுவாங்க. இது மீடியம் சைஸ் ஷிப் தான், அதனால் பஃபெட் சைஸ் வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. ஃபுட்டு வந்து ஓகே தான், ரொம்ப சூப்பர்னுலாம் சொல்கிற மாதிரில இந்த ஷிப்பில். இதுக்கு முன்னாடி போன ஷிப்பில் சூப்பராக இருந்துச்சு, இது போய்ட்டு ஓகே தான். நிறைய ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு, அதில் டேஸ்ட்லாம் நல்லா இருந்ததுனால அதிலே சாப்பிட்ருந்தோம். பீட்சா பிளேஸ் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஷிப்பில். அவுட்டோரில் ஷிப் சுற்றி வரும்போது வாக்கிங் ட்ராக்கு, நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, மினி கால்ஃபு, பேஸ்கெட் பால்லாம் இருக்கு. மார்னிங் ஈவினிங் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் நடந்துட்டுருப்பாங்க. அது இல்லாமல் மெயின் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து ஒரு ரூஃப் போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி கிரிக்கெட் ஸ்டேடியமு, டென்னிஸ்லாம் பார்த்திங்கன்னா மழை பெய்ஞ்ச போது க்ளோஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரூஃப் போட்டிருப்பாங்க. அதனால் 24/7 ஸ்விம்மிங் பூல் வந்து அவைலபிளாக இருக்கும். வாட்டர் பார்க் வந்து நல்லா டீசென்ட் சைஸாக இருந்துச்சு, ரொம்ப பெருசில். ஷிப்பு வந்து மீடியம் சைஸ் ஷிப்புனால அளவாக தான் இருந்துச்சு. அடுத்து இந்த ஷிப்புக்கு டொனேஷன் கொடுக்குற பிளேஸ் இது, இந்த கேஷினோ. ஹாப்பியாக வைக்கிறக்காண்டி எல்லா கேம்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்லாட் மெஷின்ஸு, டேபிள் கேம்ஸு எல்லாமே பிஸியாகவே இருக்கும். போர்ட்டில் இருந்துச்சுன்னா கெசினோ க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஓப்பன் தான். பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக ஜாலியாக மக்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹெட்ஃபோன் டான்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சவுண்டு வெளியே வராமல் எல்லாத்துக்கும் ஹெட்ஃபோனை கொடுத்து பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சாங்க. மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்ட ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து ஒரு கலெக்ஷன் தான், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷாலிட்டி ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது ஒன்று ஒன்று சொல்கிறதுக்கு பதிலாக ஓவராலாக ஒரு கலெக்ஷனாக இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.